வணக்கம் நண்பர்களே. ஊர்லேருந்து ஒரு 5 மணி போல் வந்தேன். செகனும் அவங்க ஊர்லேருந்து சென்னை வந்திருந்தான். 7 மணி போல் ரூமுக்கு வந்திருந்தான். அவனை அழைச்சிக்கிட்டு நேராக நம்ம பானிப்பாய் வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுக்க போயிருந்தேன். ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பைக் வந்து மெக்கானிக் பட்டியில் விட்டுருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு 10,000 செலவு நண்பர்களே நம்ம பைக் சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் நேராக ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு Zomato லாகின் பண்ணி ஆர்டர் ஓட்ட கிளம்பிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டரு பஞ்சாபி நேஷனில் தான் வந்திருந்தது. எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஆர்டராக வர ஆரம்பிச்சிது. வெயிலின் தாக்கம் தான் அதிகமாக இருக்குது நண்பர்களே. வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுலேயும் ஊர்லேருந்து வந்தோம்ல, வண்டி ஓட்டுற மைண்ட் செட்டே இல்லை. அப்படியே ஆர்டர்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஒரு 3 மணி போல் அப்படியே ஒரு வண்டியிலே உட்காந்து ஓரமாக சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணி வரைக்கும் வந்துட்டேன். டோட்டலாக 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓட்டிட்டு திரும்ப நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணி வரைக்கும் ஓட்டியிருந்தேன். KFCயில் தான் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் 10 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பிரசாத் பால் அழைச்சிக்கிட்டு கடையில் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. டோட்டலாக இன்றைக்கி ஓட்டியிருந்தது வந்து 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 1589 ரூபா இதான் நண்பர்களே இன்றைக்கி ஓட்டியிருந்தது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.